யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். யாருயா இவன்? சுத்த அகராதி பிடிச்ச ஆளா இருக்கான். யாரு என்ன சொன்னாலும் கேட்காம ஒருத்தன் தான் செய்கிறது தான் சரின்னு செயல்படுறான்னா அவனை பார்த்து சுத்த அகராதி பிடிச்ச ஆளா இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? சரி, அகராதினா என்ன அர்த்தம்னு முதல்ல பார்ப்போம். அகராதினா டிக்ஷனரின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பிடிச்சவன் இல்லை, படித்தவன். ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனா நாம் டிக்ஷனரி எடுத்து பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுப்போம். அப்புறம் அந்த டிக்ஷனரி எடுத்த இடத்துல வச்சுடுவோம் இல்லையா? வழக்கமாக புத்தகங்களை படிக்கிற மாதிரி முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிக்க மாட்டோம். தேவைக்கு பயன்படுத்துவோம். ஆனால் மொத்த டிக்ஷனரியையுமே ஒருத்தன் படித்து முடிச்சான்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? தாம் பிடிச்ச பிடியிலேயே நிக்கிறவங்கள கிண்டலா குறிப்பிடுறது தான் அகராதி படிச்சவன். சரி, ஒருத்தர் திட்டுறதுனா நேரடியாவே திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. எதுக்கு சுத்தி வளைக்கணும்னு கேக்குறீங்க, கரெக்டா? அங்கதான் மொழி பண்பாடும் பயன்பாடும் வருது. தமிழ் ஒரு நாகரீகமான மொழி. நாகரீகம் கருதி பலருக்கு முன் கூறத்தகாத சொற்களை மறைத்து வேறு விதமா சொல்றதுக்கு இடக்கர அடக்கல்னு பேர். உதாரணமா, கெட்ட வார்த்தை பேசுற ஒருவரை பச்சையா பேசுறார் அப்படின்னு சொல்லுவோம். போகட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா வர்றேங்க அப்படின்னு சொல்லுவோம். செத்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்வது இடக்கரை அடக்கி இனிமையான சொற்களை பேசுவதைத்தான். அதெல்லாம் சரி, வீடியோ ஆரம்பத்துல அகராதின்னா டிக்ஷனரின்னு சொன்னேன்ல. உங்க வீட்ல நிச்சயம் டிக்ஷனரி இருக்கும். ஆனா அகராதி உண்டா? அகராதி பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.